தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 401, 402, 403 பாடல் என 3 பாடல்களை பார்க்கவிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அழியார் முக்கோணம் வயந்த வந்தன்னில் அழியார் திரிபுரையாம் அவள்தானே அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள் 5 செய்வாளே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து என்னும் 3 முக்கோணம் போன்ற ஒளியாகிய அசையும் சக்தியின் மையப்பகுதியில் இருந்து திரிபுரை என்ற பெயருடைய சக்தி தோன்றுவாள். அவளே சதாசிவமூர்த்தியின் தொழிலை செயல்படுத்துபவள். அவளது மாபெரும் கருணையினால் சிவன், மகேஸ்வரன், உருதிரன், திருமால், பிரம்மன் ஆகிய 5 மூர்த்திகளின் சக்தியாக உடனிருந்து அருளல், மறைத்தல், அழித்தல், காத்தல், படைத்தல் ஆகிய 5 தொழில்களையும் செய்வாள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 402 பாடல். திருச்சிற்றம்பலம். வாரணி கொங்கை மனோன்மணி மங்கலி காரணகாரியமாக கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போத அதிபோதமும் ஆமே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள் சூரிய சந்திரனை மார்பு கச்சையாக குடியிருக்கும் சிவனின் சக்தியான மனோன்மணி மங்கள சொரூபமானவள். அவளே அனைத்திற்கும் காரணமாகிய அசையா சக்தியான இறைவனுடன் அசையும் சக்தியாகவும் உலக காரியங்களை செய்யும் சிவன், மகேஸ்வரன், உருதிரன், திருமால், பிரம்மன் ஆகியோருடன் காரிய சக்திகளாகவும் கலந்து நிற்கின்றாள். அவளே ஓங்கார வடிவாகவும் அழிக்கும் தொழிலில் வாரணியாக, படைக்கும் தொழிலில் ஆரணியாகவும், காக்கும் தொழிலில் வானவர் கொண்டாடும் மோகினியாகவும், மறைக்கும் தொழிலில் பூரணியாகவும் பேரறிவாக இருக்கின்றாள் என்று திருமூலர் இப்பாடலில் அடுத்ததாக 403 பாடல். திருச்சிற்றம்பலம். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கு இயங்கி அரண் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்று இவராக இசைந்திருந்தானே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள் அசையா சக்தியும் அசையும் சக்தியும் சேர்ந்த ரூபமான அருளல் தொழிலை செய்யும் சிவனின் அம்சம் முழுவதும் நிறைந்து தாமாகவே சதாசிவனிடமிருந்து தோன்றியவர் மறைத்தல் தொழில் செய்யும் மகேஸ்வரன். இவரே காத்தலையும் அழித்தலையும் செய்யும் உருதிரன். திருமாலின் செயல்களின் இயக்கமாக இருக்கிறார். திருமாலின் தொப்புள் கொடியிலிருந்து வெளிவந்த தாமரை மலரின் மீது உருவானவர் அனைத்தையும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனாவார். ஆகவே இந்த 5 தேவர்களாகவும் அசையா சக்தியான இறைவன் ஒருவனே ஒவ்வொருவருடனும் ஒவ்வொருவராக கலந்து இருக்கின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.